சார் என்னென்னா சார், நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் வில்லனை கேட்டு. அவங்க எல்லோரும் வந்து டேட் இல்லை, டைம் இல்லை, வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. கதை கேட்க சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியல, 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவ்வளோ டைம் இல்லை லைஃப்பில் இல்லையா. வேலை ஒரு பக்கம் இருக்குது. பல முறை வந்து நான் ஷூட் முடிச்சுலாம் டயர்டில் உட்காந்து கதை கேட்டிருக்கேன். ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு தனித்தனியாக நோ சொல்ல முடியல சார். இப்படி சொல்கிறது மூலமாக இனிமேல் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் என்ன ஆகிடுவோன்னா, சார் உங்களை வச்சு நான் எழுதிட்டேன், எனக்கு வேறு வழி இல்லை, அதை செஞ்சு பண்ணி கொடுங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. அப்படின்னா சொல்லுங்கள். ஆ ஆ பரவாயில்ல. ஆனால் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல. டூ மச் ஆகுது. இப்போ நான் என் இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் எவ்வளோ பேர் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் இருக்கேன். ஜென்ரலாக என்னை அப்ரோச் பண்ணுறவங்க ஈஸியாக ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பார்த்துடலாம், ஈஸியாக என்னை மீட் பண்ண முடியும். என்ன நான் ஆஃபீஸில் இருக்கேன், அங்கே இருக்கேன்னா யாராவது வந்தாங்கன்னா சாதாரணமாக என்னை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் 50 படம் பண்ணியிருக்கேன்ல சார். இது 50 படம் இல்லை சார், ஒரு 500 கதைகளுக்கு மேலே கேட்டிருக்கேன் சார். நான் ஒருத்தர் கதை கேட்கும்போது அவரோட பேக்ரவுண்ட் பார்க்க மாட்டேன் சார். அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணார், என்னவா பண்ணாருன்னு பார்க்க மாட்டேன் சார். ஏன்னா சினிமா வந்து யார்கிட்டேருந்து கற்றுக்க முடியுமான்னு தெரியல. அவங்களோட செல்ஃப் அப்சர்வேஷன் தான் சினிமான்னு நினைக்கிறேன், ஆர்ட் ஜென்ரலாக வந்து. ஸோ அப்படி அதனால் இவங்க பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்களா, சின்ன டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நித்தில் இருக்கா, நித்தில் யார்கிட்டையும் வேலை செய்யலை இல்லைடா, நித்தில் யார்கிட்டையும் வேலை செய்யவே இல்லை. ஸோ சினிமா அவங்க பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு சரியாக எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுதான் சினிமா. ஸோ அப்படி யாரையும் எந்த வித்தியாசம் இல்லாமல் பார்த்து நான் கதை கேட்குற ஆள் தான் நான். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி தான் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 500 கதை 600 கதைக்கு அப்புறம் தான் 50 படம் நான் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தோம் டைம். இப்போ இந்த ஆர்வத்தில் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் நினச்சேன் 1 2 பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிப்பாட்டும்னு நினச்சேன். ஸோ வந்தது பண்ணேன். அதுக்கு மேலே வந்து அதை எல்லாரையும் இருந்து நின்று நிதானமாக பதில் சொல்ல முடியல. சில பேரோட ப்ரெஷர் ஆகிடும், ஹீரோக்கள் பேசுவாங்க, இல்லை அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி சொல்லும், இப்படின்னு ஒரு நிறையா கணக்கு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எண்டு போட்டது அது. இல்லை சார், அப்படின்னு தான் நான் வில்லன் நடித்த படம் ஓடும்போது அதே மார்க்கெட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. நான் பண்ணவே இல்லை. நான் இப்போ நடிச்சிருக்கேன், இப்போ எனக்கு நல்ல பேர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுவும் என் படம் தான் சொல்லி கிளைம் பண்ண முடியல. இது வரைக்கும் எனக்கு படம் என் ப்ரொடியூசர் யார்ட்டையும் நான் அதை பற்றி பேசினதில்லை. ஏன் இந்த மாஸ்டரில் இப்படி 2 பேர் கை இந்த ஷாட் இருக்குல்ல, இந்த இடிக்கிற ஷாட் இருக்கு இல்லையா, யார் ஃபோட்டோ கேட்டாலும் அந்த ஃபோட்டோ கூட நான் கொடுத்ததில்ல. அது விஜய் சார் படம். நான் அங்கே போய் என் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான் எனக்கு முடியும். அதுக்கு மேலே அந்த படத்தில் நான் எதையும் எடுத்து ஓன் பண்ணல. அந்த படம் நான் நடித்ததில் சந்தோஷப்படுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது அவருடைய படம். என் படமாக இருந்தால் அவ்வளோ கூட்டம்லாம் வராதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ பட்ஜெட் போட்டு பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டிலாம் இருந்தது. அது மார்க்கெட் யோசிச்சு பண்ணல நான். ஓகே சார். சார் அதான் இப்போ சொன்னார் சார். சார் எங்கள் படம் வந்திருக்கு, அதுக்கு வந்திருக்கோம், அந்த செய்தி தான் நாங்கள் பேச முடியும். இவ்வளோதான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண தான் வந்திருக்கோம்.